இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கே சிறகடிக்க ஆசை சீரியலை பார்த்தா மனசை நொந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கதை இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா இதில் நிஜமாகவே இதுக்கப்புறம் இவ்வளோ மோசமாக ஒரு பொண்ணை காமிக்க முடியுமா, இவ்வளோ மோசமாக ஒரு கதாபாத்திரத்தை கொஞ்சம் கூட ஒரு தன்மானமே இல்லாமல் காமிக்க முடியுமா அப்படிங்கிறது புரியவே இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம் வீட்டில் நடந்திருக்கு. அதாவது நகையை திருடியிருக்காங்க. திருடினது மட்டும் இல்லாமல் அதை விற்றுட்டு விற்றதுக்கு பிறகு உங்கள் வீட்டில் தான் அது காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா மேலே இப்போ பழிய போடுறாங்க. மீனா மனசெல்லாம் அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கும் பல விஷயங்கள் புரியல. இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை எல்லாரும் முன்னாடி அம்பலப்படுத்தி நீங்கள் எல்லாம் பண்ணலை, எல்லாமே நீங்கள் தான் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நகையை மூஞ்சிலே விட்டெறிஞ்சிட்டு பொறுக்கிக்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பணத்தை கொடுத்துட்றாங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி பேசுகிறாங்க. பணம் கொடுத்தா சரியாயிடுமா? இது ஒரு க்ரைம் தானே, ஒரு குற்றம் தானே. அது அந்த குற்றத்துக்கான ஒரு ப்ராப்பரான மன்னிப்பை கூட கேட்கவே இல்லை. இப்போ வரைக்கும் மன்னிப்பை கேட்கவே இல்லை. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இப்போ ஆனால் மீனா இப்போ காலையில் எழுந்திரிச்சு எந்த அளவுக்கு ஒரு வருத்தத்தில் இருக்கணும். ஆனால் மீனாவிட்ட இப்போ ஒரு மன்னிப்பு கேட்டாராம்மா அண்ணாமலை மன்னிப்பு கேட்டு, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறப்பா அப்படின்னா, நீ ஏன்பா கேட்குற, நீ யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்காதப்பா அப்படின்னா, இல்லை அவள் அப்படி தான் தெரியும், அவள் குணம் மாறவே மாறாது அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் இருந்துச்சோன்னா தோசை ஊற்றுறாங்க அப்படின்னா, தோசை மட்டும் இல்லை அப்படியே கூட பூரியும் சுட்டுறேன், எனக்கு பூரி தான் வேணும் அப்படிங்கிறாரு இவர் முத்து. உடனே இவ்வளோ அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட மீனா தன்னுடைய குடும்பத்தோட தொழிலை எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தினதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் தோசை ஊற்றுறேன் பூரி சுடுறேன் அப்படின்னு போகிறாங்க. குடும்பத்தை எல்லாத்துக்கும் சேர்ந்து சொல்கிறாங்களாமா. இதுக்கு நடுவில் வேறு அத்தைகிட்ட கொஞ்சம் மன்னிச்சிருங்களேன், அத்தைகிட்ட கொஞ்சம் பேசிடுங்களே மாமா அப்படின்னு இவங்க கேட்பாங்களாமா அத்தைக்காக. எந்த அத்தை? இவங்களை காய் துப்புற அத்தைக்காக. அவங்க உடனே ஓரத்தை கேட்டுட்டு உள்ளே சமைச்சிக்கிட்டு இருக்க மீனாவை பார்த்து, பூரிப்பாக இருக்க போல், அதான் பூரி சுடுற, எல்லாம் நீ நினச்சது நடந்துருச்சுல்ல, தெரியும் எனக்கு, உன்னோட நல்லவ மாதிரி நடிக்கிறல்ல, இந்த வேஷம்லாம் ஒரு நாள் வெளில வருங்கிறாங்க. வீட்டில் எல்லோரும் வருத்தமாக இருக்காங்க, நேற்று நடந்த சம்பவத்தால் டல்லாக இருக்காங்க, அதனால் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் நான் பூரி சுடுறேன் அப்படிங்கிறாங்க இவங்க. ஐயோ சாமின்னு நமக்கு இந்த மாதிரிலாம் ஒரு கேரக்டரை எங்கேருந்து க்ரியேட் பண்ணி கூட்டிருந்தாங்க, ஏன் அந்த கதாபாத்திரத்தை இந்த அளவுக்கு கீர்த்தி கொலை பண்ணுறாங்கிறது நமக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க சமைச்சு எல்லாத்தையும் ரெடியாக வச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களே சாப்பிட கூப்பிட்றாங்க. வேறு இதை இந்த திருடு மனோஜ் ரோஹினிலேருந்து சாப்பிட்டு போயிட்டுங்க, நான் செஞ்சுட்டேன், உங்களுக்கும் செஞ்சேன், வாங்க உட்காருங்க இன்னும் விட்டால் மடியில் உட்கார வச்சு ஊட்டி விடுவாங்க போல் ரோஹினிக்கும் மனோஜுக்கும். ஏதோ அவங்க அதுக்கு டிசர்விங்காக இருக்க மாதிரி எதையுமே யோசிக்காமல் தான் அந்த கதை போயிட்டுருக்கு. உடனே ரோஹினி அதெல்லாம் வேணாம், நாங்கள் வெளியே சாப்பிட்டுக்கோம், அப்போ நாங்கள் ஏதாவது சாப்பிட உட்காந்தா முத்து ஏதாவது சொல்லுவார் அப்படிங்கிறாங்க. அப்புறம் உங்கள் புருஷன் பண்ண காரியத்துக்கு சொல்லாமல் என்னமா பண்ணுவாங்க, நமக்கும் ஒன்றும் புரியல. மனோஜ் உடனே அதை விட வெக்கம் கெட்டவர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு வயிறு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி தான் இருக்குது, எப்படி இந்த வீட்டுக்கு நம்ம காமன் காசு கொடுக்குறோம்ல, அதனால் நம்ம உட்காந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. காமன் காசுனா எப்படி? இந்த மீனாவுக்கு வேலை செய்கிறாங்க, மீனா சமையல்காரங்களாக இருக்காங்களா, அதுக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கப்புறமா ஸ்ருதியும் வந்துடுறாங்க, எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ வேறு அண்ணாமலை எந்திரிச்சு வராரு. அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க குடுக்குடுன்னு விஜயாவும் சரின்னு உட்காந்துறாங்க. உட்காந்தோடனே அவங்க உட்காந்ததை பார்த்து இவர் கோபமாக கிளம்பி போயிடுறாரு. நான் சாப்பிட வரலன்னு கிளம்பி போயிடுறாரு. அதுவே உங்களுக்கு ஒரே அப்செட்டிங்காக இருக்கும். அதுவும் அப்படியே அது மீனாவுக்கும் வருத்தமாகவும் இருக்கும். அத்தை பாவம் இல்லை அப்படின்ட்டு. ஏமா சாமி, அத்தை பாவமா? நீ தாம்மா பாவம், உலகத்திலே நீ தான் பாவம், ஆனால் நீ பாவத்துக்கு காரணமே நீயே தான் பல நேரங்கள் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா உட்கார்ந்ததுக்கப்புறமா டக்குனு ஸ்ருதி கரெக்டாக கேட்டுறாங்க. நேற்று நடந்த அசிங்கத்துக்கு அவமானத்துக்கு நகையை தூக்கி எறிஞ்சதுக்கு நீங்கள் எதுவும் வேலை செய்ய மாட்டீங்கன்னு நினச்சா நீங்கள் என்ன மூரி சுட்டுக்கிட்டு இருக்கீங்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கனால தான் எல்லோரும் தலையில் கபடி ஆடுறாங்க அப்படின்னு வேறு இந்த பக்கம் முத்து பேசிகிட்டு இருக்காரு. இல்லை விடுங்க, எங்க நீங்கள் பேசாமல் இருங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கார். உடனே இந்த இடத்துலையும் ஒரு வாக்குவாதம் ஆகி திடீர்னு டக்குனு உடனே எஞ்சிடுறாங்க விஜயா. நான் எதுவும் சாப்பிடல, எனக்கு தேவையில்லை, அவன் நினச்சாலாம் நடக்குதில்ல, நீயும் புருஷனுமே சாப்பிடுங்க அப்படின்னு போயிடுறாங்க. இதில் அம்மா அவ்வளோ தூரம் வருத்தப்படுறாங்கன்னு நீ வருத்தப்படுற, ஆனால் பாரு எல்லாத்துக்கும் காரணமான இவன் 6 பூரி முக்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மனோஜ் சொன்னால், மனோஜ் இன்னும் பசிக்குது சாப்பிடணுங்கிறாரு. வெக்கமாகவே இல்லைடா உனக்குன்னு ரோஹினி தரதுன்னு இழுத்து கூட்டு போயிடுறாங்க. இழுத்து கூட்டு போனதுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா கடைக்கு போகிறாங்க. கடையில் இவர் சோகமாக இருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 4 லட்ச ரூபா பணத்தை வேறு நீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கிறாரு. கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்போ கொடுக்காம இருப்பீங்களா நீங்கன்னு எனக்கு புரியல. உடனே நம்ம வாங்கின காசே ஒரு 9 லட்ச ரூபா கையில் இருக்குல்ல, அதை வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தால், ஐயோ அது நம்ம எமர்ஜென்சிக்காக வச்சுருக்கோம்மா. அப்போ எமர்ஜென்சிக்காக வச்சுருக்கேன்னா நகை காணாமல் போச்சு, அப்போ சரி பொருள்லாம் காணாமல் போச்சு, திருட்டு போச்சு, அப்போ இந்த எமர்ஜென்சி ஃபண்டை யூஸ் பண்ணியிருக்க வேண்டியதானே. கேட்டால் ரோஹினி தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லாமல் இருந்தாராம். அப்போ போலீஸ் வராங்க. வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தான் உங்கள் பொருளில் பாதி பொருளை வாங்கினவர், அந்த பாதி பொருளை கம்மி காசில் வாங்கியிருக்காரு, நீங்கள் அதே காசை கொடுத்து அவர்கிட்ட பொருளை வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை விற்றுக்கலாம், மினிமம் லாபத்தில் விற்றுக்கலாம், கொஞ்சமாச்சும் உங்களுக்கு லாஸ் மினிமைஸ் ஆகுங்கிறாங்க. உடனே அதெல்லாம் நான் எப்படி வாங்குவேன், அது எப்படி என் பொருளை நானே வாங்குவேன் அப்படின்னு கேட்டால் வேறு வழி இல்லை,
அவரும் வந்து ஏமாந்துருக்காரு, அவரும் ஏமாந்துருக்காரு, நீங்களும் ஏமாந்துருக்கீங்க அப்படின்னு உடனே சரி ஓகே அப்படின்னு ரோஹிணி ஒத்துக்கிறாங்க. கடையில் வேலை பார்க்குறவங்கலாம் இவன் சரியான கேனையனாக இருப்பான் போல, நம்மளே வந்து இந்த இடத்துல பொருளை திருடி இவன்ட்டே கொடுத்தா இவனே வாங்கிப்பான் போல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க வேறு. அந்த அளவுக்கு கடையில் நிலமையும் மனோஜுக்கு மோசமாயிட்டு இப்படியே போனால் இழுத்து முடிடுவாங்க அந்த கடையை நினைக்கிறேன். 30 லட்ச ரூபா திருப்பி லாஸு. 27 லட்சம் தடவை திருப்பி ஒரு 30 லட்சம்னா 57 லட்சம் ஆகிடுச்சு. கூட 4 லட்சம் சேர்த்தா 61 லட்ச ரூபா நஷ்டமாக போகுது. இதில் முத்து மீனாக்கு 2 லட்ச ரூபாய் கொடுத்துடலாம். இப்போதைக்கு 4 லட்சத்தை மொத்தமாக கொடுக்கணும், கையில் காசு இருக்கிறதுனால 2 லட்சத்தை மட்டும் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த கூத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே இப்போ வந்து வீட்டில் அண்ணாமலை இருமுறாரு தண்ணியை ஓடி வந்து விஜயா கொடுத்தா, அவர் தண்ணியை விஜயா கொடுத்தா குடிக்க மாட்டேன்னு அவரே போய் அவர் தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. அவங்க கோபமாக கிளம்பி ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. இந்த சமயத்தில் ஸ்ருதி கிளம்பும்பொழுது ஸ்ருதி கிட்டக்க இந்த நகை விஷயத்தை உங்கள் அம்மாட்ட சொல்லாதீங்க, பெரியவங்க தப்பு பண்ணால் வெளில தெரிஞ்சால் ஒரு குடும்பத்தையே தப்பாக நினைப்பாங்க, சின்னவங்கன்னா பரவாயில்ல அவங்க மேலே தான் தப்புன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு பெரியவங்க சின்னவங்கெல்லாம் பார்க்க தெரியாது, யார் பண்ணாலும் தப்பு தான், ஆண்டி பண்ணது தப்பு தான், ஆனால் சரி விடுங்க நீங்கள் சொல்கிறதுனால நான் சொல்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு போனோன்னு விஜயாச்சா இவன் என்ன இப்படி இவ்வளோ ஓவராக பேசுகிறான் அந்த ஸ்ருதி பணக்கார பைத்தியம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்புறமா வந்து இந்த மீனை நமக்கு நல்லது பண்ணுறாளா இல்லை வேணும்னே ஸ்ருதிட்ட நல்ல பேர் வாங்குறாளானே தெரில அப்படின்னு திருப்பி தப்பாக தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதோடு வந்து இந்த போர்ஷன் இந்த எபிசோடெல்லாம் முடியுது. இன்னமும் வந்து அவங்க 2 பேரையும் பேச வைக்கிறேன் பேர் வழின்னு ஏதோ இறங்கிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தான் பார்க்குறதுக்கு டயர்டாக இருக்குங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க? இந்த கதை இப்படியே போச்சுன்னா தேருமா தேராதா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். கூடவே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சீரியலில் இப்போ இன்னும் பெரிய பெரிய இடிகளும் அடிகளும் விடுற மாதிரி வந்து மீனாவுக்கே தான் பிரச்சனைகள்லாம் வரப்போகுது. ஏன்னா 2 லட்ச ரூபாய் கொடுத்துட்றாங்க, வந்து அவங்க கொடுத்துட்டு நாங்கள் 2 லட்ச ரூபா கொடுத்தோன்னு திமிராக நடந்துக்க போகிறாங்க. இப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரோஹிணியும் மனோஜும் வந்து தான் தப்பு செஞ்சோங்கிறத பற்றி கவலையே போடலாம், அதான் பணத்தை கொடுக்கணும்ல, அப்புறம் என்ன உங்கள் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியே வந்து எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இதில் நடக்க போகிறது ஒன்று. இன்னொரு பக்கம் வந்து விஜயாவுக்காக நம்மளும் பரிதாபப்படல, விஜயாவுக்கு எல்லாம் தேவைன்னு நினைக்கிறோம், இதோட அதிகமாக தேவைன்னு நினைக்கிறோம். அடியே விட்டுருந்தா கூட பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு தான் கமெண்ட்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இதை போய் இப்போ மீனா அவங்களுக்கு போய் பாலமாக இருக்கேன், அவங்க சேர்த்து வைக்கணும், நல்லவளாக இருக்கேன் அப்படின்னா அதை ரசிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாதிரி எனக்கு தெரில. அப்படி நீங்கள் எதுவும் ரசிக்கிறீங்களா? இப்படி மீனா வந்து ரொம்ப சப்மிசிவாக என்ன கொடுத்தாலும் திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு குடும்பம் தான் முக்கியம், குடும்பத்துக்கு சோறு சமைச்சு போடுறதான் என் வேலை அப்படின்ட்டு பூ கட்டுறாங்களா இல்லைன்னு வர தெரில. ஸோ அப்படின்னு இப்படி உட்காந்துருக்கிறது வந்து நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையாங்கிறத சொல்லுங்கள். கூடவே முத்துவுமே வந்து சில இடங்களில் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் பார்க்குறாரு. ஆனால் அதுக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னுடைய தாய் பாசத்தாலையும் பல விஷயங்கள்னாலையும் தன்னோட மனைவியை விட்டு கொடுத்துட்டு வந்து மனைவிக்கு அவ்வளோ பெரிய அவமானம் நடந்திருக்கு, அவங்களுக்கு தான் நகையை போட்டு தூக்கி போட்டிருக்காங்க மூஞ்சிலங்கிறது கவலைப்படாமல் பூரி சுட்டுத்தா, இட்லியும் தோசையும் செய் பூரியும் செய் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியல் இப்போ எப்படி போகுது, உங்கள் மனசை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல் போகிறது நல்ல விதமாக இருக்கா இல்லையாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நமக்கே வந்து சிறகடிக்க ஆசை சீரியலை பார்த்தா மனசை நொந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கதை இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா இதில் நிஜமாகவே வந்து இதுக்கப்புறம் இவ்வளோ மோசமாக ஒரு பொண்ணை காமிக்க முடியுமா, இவ்வளோ மோசம்